அனைவருக்கும் வணக்கம். தாவைக்காவை சேர்ந்த ஆபாச யூடியூபர்கள் 2 பேரை சொல்லணும். ஒருத்தர் இந்த யங் தாதா அப்படிங்கிற இந்த ஒருத்தர் தான். இவரை பரிச்சயமே இல்லை. ஏதோ சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு சினிமாவில் விஜய்க்கு செம்படிச்சிட்டு இல்லையா ஏதோ ஒன்று அப்படி இருந்தவர் திடீர்னு அரசியலில் பேசிகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி நெல்சனு, அவர் எல்லாத்தையுமே தெரியும். அவர் 1 நம்பர் ஆபாசவாதி. இதில்னா 2 பேர்த்தையும் பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணுன்னா என்ன கேள்வி கேட்கணுன்னா, அவங்க 2 பேரும் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அதாவது இவங்க அப்பா அம்மா நான் தப்பாக சொல்ல, இவங்களுடைய வளர்ப்பு சரியில்லை. எப்படி ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலாம் பேசலாம். என்னென்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு, இவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள்லாம் விஜய் அவர்களை ஏற்று கேள்வி கேட்குறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர்களை எப்படி திமுக யூடியூப் போட்டஸ் அதனம் வச்சு இந்த கும்பலாம் எப்படியான சீமான் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜயலட்சுமி சொல்லி எப்படி ஆபாச கையில் எடுப்பாங்களோ. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், சீமான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ சீமானை எப்படி இழிவுபடுத்தணும், விஜயலட்சுமி வச்சு இழிவுபடுத்து. அதே பாணியை இதே தாவேக்காவுடைய ஆபாச யூடியூபர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. நேற்றைக்கு விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடும்பவன கார்த்திக் அவர்களும் பல செல்வகுமார் அவர்களும் கலந்துக்கிட்ட ஒரு டிபேட்டில் தாவைக்கை சேர்ந்த பல செல்வகுமார் சம்பந்தமே இல்லாமல் விஜயலட்சுமி குறித்து ஒரு விஷயத்தை பேசிடுறாரு. ஆனால் இடுமான கார்த்திக் கேட்குறாரு, 3 தமிழர் கர்நாடகாவில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுக்கு விஜய் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, மௌனமாக இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறார். இது ஒரு நியாயமான கேள்வி, அரசியலான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியாத துப்புக்கட்ட பல செல்வகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சீமான் 10,000 பேர்த்த கூட்டிகிட்டு கர்நாடகா போக வேண்டியதானே, அப்படி கர்நாடகா ஏன் சீமான் போக மாட்டேங்கிறாரு, அங்கே விஜயலட்சுமி அவங்க அண்ணி இருக்கிறாங்க, விஜயலட்சுமி சீமான் மேலே பாலியல் வேலை கொடுத்துருக்காங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் விஜயலட்சுமி அவர்கள் பேர் எழுக்கவும், இங்கே விஜயலட்சுமி நேற்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இதுக்கு மேலே என்னோட ஆதரவு சீமானுக்கு தான். ஏன்னா எங்களுடைய வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னமா முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்குறாரு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேலையை பார்க்குறாங்க, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அப்படி இருக்கக்குள்ள நாம் தமிழர் கட்சி வைக்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ ஏன் பேர் எடுக்கிறேன்னா, போனாச்சில் திமுக பண்ணாதான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இதுக்கு மேலே சீமானுக்கு தான் என்னோட சப்போர்ட்டு. இதுக்கு மேலே என்னை வச்சு சீமானை இழிவுபடுத்தான்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மாதிரி அம்பாசமுத்திர இடைத்தேர்தலில் சீமான் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு இந்த 2 ஆபாசவாதிகளும் வளர்ப்பு சரியில்லாதவங்களும் இப்போயே சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல, மற்றபடி வளர்ப்பு சரியில்லாத அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இந்த யங் தாதா தலைப்பை பார்த்தீங்கன்னா, சீமானுடன் சேர்ந்த விஜயலட்சுமி துள்ளி குதிக்கும் சீமான், எவ்வளோ ஒரு வல்கரான ஒரு தம்ப்லைனுடைய தலைப்பு. எப்படி அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டிருக்காப்புல. இதே மாதிரி நிலைமையில் நம்ம போடலாம். அவங்க கட்சி தலைவரோ அவங்க கட்சியில் இருக்க பார்த்திங்கன்னா முழுக்க ஒருத்தர் இருக்காப்புல, ஸ்ரீவைகுண்ட கூட்டத்தில் 2 பேர் சேர்ந்து கட்சி பெண்ணையே கூட்டு பாலியல் கூட பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு உங்கள் கட்சியை அப்படித்தான்டா அப்படி அது கட்சி அப்படித்தான் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிராது. இவங்க கட்சிக்காரன் தான் தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஆளாகிட்டு இருக்கான். வேம்புலி அப்படிங்கிறவர் டேராக போய் ஒரு பெண் ஜிம் ட்ரெயினர் கணவர் இல்லாமல் இருக்காங்க, அங்கே போய் அப்போல்லாம் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் கட்சியாக அப்படி தான் இருக்குதுன்னு வைங்களேன். பாதி பேர் பாலியல் குற்றம் பண்ணுறாங்கன்னா யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தவக்காரங்களாம் பண்ணுறாங்க இருக்குது. அவங்க தலைவர் விஜய் அவர்களை பற்றி இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிராது. ஏன்னா இதே பிஸ்மியும் இதே அந்தனனும் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம பேசலாம், ஆனால் நம்ம ஏன் பேசாமல் இருக்கோம்னா, அவங்க ஏன் தைரியமாக பேசுகிறாங்கன்னா, ஒன்று அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நம்ம ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே இல்லை, அதனால அந்த டிஃப்ரென்ஸு. அதனால என்னென்னா இப்படி கொக்கரிக்கிறது, அவதூரை அள்ளி வீசுறது, ஆபாசம் அள்ளி வீசுறது. இந்த எங்கேயாவது அந்த வீடியோ ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஆபாசம். விஜயலட்சுமி முன்னாடி பேசியிருப்பாங்களா, சீமானை திட்டியிருப்பாங்களா, அதை எடுத்து வச்சு சீமானவர்களை பொறுக்கி அவங்க என்னென்ன திட்டினாங்களோ செருப்பால் அடிப்பேன் அதெல்லாம் அப்படியே பேசி அந்த வீடியோ முழுக்க ஒரு ஆபாச வீடியோவை சித்தரித்து வச்சுருக்காப்புல. விஜயலட்சுமி தலைமையில் நாம் தமிழர் கட்சி துவக்கம், தம்பிகள் துக்கத்தை தம்பிகள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா, ஏப்பா விஜயலட்சுமி சீமானுடைய வழக்கு முடிஞ்சே போச்சு, டெல்லி உச்சநீதிமன்றத்தில் முடிஞ்சே போச்சு. சீமான் அவர்கள் கல்யாணம் பண்ணி 10-15 வருஷமாக ஆச்சு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க. அப்படியே அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. அது ஒரு வழக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த வழக்கில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். அப்படி இருக்கவங்கள அந்த வழக்கை பற்றி அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்த கும்பலுக்கு எங்கே வருது? அப்போ இந்த கும்பலுடைய வளர்ப்பு சரியில்லைங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஆபாசமாக பேசுறதுக்கு ஒரு நொடி ஆயிராது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்களுக்கு தான் நாகரிகம் இல்லைன்னா நம்மளும் நாகரிகம் மீறி பேசக்கூடாதுங்கிறனால. அதே மாதிரி ஜென்சி பாலிடிக்ஸில் உத்தமர் நெல்சன் உத்தமர் வாயை திறந்தாலே ஆபாசம் தான் விரசம் தான் வரும், வேறு ஒன்றுமே வராது. அப்படியே மாற்றி பேசுவாப்புல. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அவருடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அணில்கள்னு சொல்லி விமர்சிச்சிருக்காப்புல. யார் இந்த கூட்டம் தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம் விமர்சிச்சுட்டு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்கள் வந்து அப்படியே அந்த கரூர் சமூகம் அதை ஒட்டி வரும்போது ஆதரவு வருது, விஜய்க்கு ஆதரவாக பேசினா அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி விஜய் அவர்கள் வந்து அப்படியே மக்கள் பிடிச்சவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அதே தான் வரும் இடைத்தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு புரட்சி பெண்மணி விஜயலட்சுமி ஆதரவு, இதன் மூலம் அண்ணன் சட்டப்பை செல்வது உறுதியாகும். விஜயலட்சுமி பெரிய புரட்சி பெண்மணி, அவங்க வந்து ஜான்சி ராணி, அவங்க வந்து ராணி வேலுநாச்சியார், அவங்களே சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அதனால் சீமானவர் சட்டமன்றத்துக்கு போவாருன்ட்டு அப்படியே நெல்சன் வந்து எப்படி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் பேசுகிறதுல ஒரு பாயிண்ட் கூட உருப்படியாக இருக்காது. நெல்சனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டுன்னு இருக்காப்புல, ஆனால் அந்த பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்னையா அவர் பாயிண்ட் பேசுகிறாப்புல, அந்த பாயிண்ட் எங்கேயாவது அவர் பேசுறதுல பாயிண்ட் இருக்கான்னு அப்படி எட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது, தலைப்பு மட்டும் வச்சுருவாப்புல, வேறு ஒன்றுமே உள்ளே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா லைக்கே வராது. இப்போ நம்மளாம் ஒரு 1000 10,000 வியூஸ் போகுதுன்னா ஒரு 1000 இல்லை லைக் வரணும். ஆனால் இவர் சேனலில் பாருங்கள் 40,000 50,000 வியூஸ் போயிருக்காங்க, ஆனால் 6 லைக் கூட வராது. அதுதான் கொடுமை. அதில் புரட்சி பெண்மணி இவங்க அப்படின்ட்டு திருப்பி அவங்களையும் சீமானவரும் சட்டமன்றத்தில் போகிறதுக்கு இவங்க அப்படி இப்படி இதான் இந்த ஆபாச யூடியூபர்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, 1 கோடி ரூபா விஜயலட்சுமி சீமான் வாங்கிட்டாங்கன்ட்டாங்க ஒருத்தன். அவன் படத்தையெல்லாம் போட வேணான்னு பார்க்குறேன். 1 கோடி நீ சொல்கிற, அது 1 கோடி சீமான்ட்டு வாங்கலையா, திமுகட்டேருந்து வாங்கிட்டாங்களாம். போன ஆட்சியில் திமுக காசு வாங்கிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக வழக்கு கொடுத்தாங்களாம். இப்போ என்னென்னா சீமானுக்கு ஆதரவாக திமுக இருக்குல்ல, அப்போ திமுகட்ட விஜயலட்சுமி 1 கோடி வாங்கிட்டு இப்போ சீமானுக்கு ஆதரவாகி விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கணுங்கிறது திமுக வந்து சீமான விலைக்கு வாங்கியிருக்கான். அதே மாதிரி விஜயலட்சுமி சீமான விலைக்கு வாங்கி இப்போ சீமான அவர்களை விஜயலட்சுமி திட்டாமல் விஜய் அவர்களை திட்டுறதுக்கு காசு 1 கோடி வாங்கிட்டாங்கன்னு. இவனுக்கு பூரா இப்படி தான் வந்து ஆபாசமாக கிறுக்குத்தனமாக பேசுவாங்க. என்ன கருத்து பதில் கருத்தே வந்து வைக்க தெரியாதுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லை, பதில் கருத்தே வந்து இல்லை. இப்போ நம்மளும் எனக்கும் ஏன் இவ்வளோ தூரம் மெதுவாக பேசுகிறேன், எனக்கும் ஆக்ரோஷமாக வருது. எனக்கு ஒரு நொடியில் இப்படி ஒரு நொடியில் அவங்க மனைவி கொடுத்த அந்த வழக்கை பற்றி அவங்க உத்ராவில் வாங்கி போயிட்டாங்க. அவங்க வழக்கு கொடுத்தாங்க, நம்ம பேசணும். அவங்க மனைவி ஒரு வழக்கு விஜய் அவர்கள் மேலே கொடுத்தாங்க, எல்லாம் பேசணும், உரிமை இருக்குது. வழக்கு உத்ரா வாங்கிட்டாங்கன்னா வாயை பொத்திக்கிட்டுங்கன்னா அதை பற்றி பேசக்கூடாது. அவங்களே சொல்லணும் வெளியே வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அவங்க அஃபிடேவிட்டில் சொன்னாங்க, நம்ம அதை பேசணும். இப்போ முடிச்சுட்டு அப்படின்னு நம்ம எப்படி ஒரு கண்ணியமாக இருக்குமோ அந்த கண்ணியமே இல்லாமல் இஷ்டத்துக்கு இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. திமுக இப்படி தான் ஆட்டமாக ஆடினானுங்க, கடைசியில் கூப்புக்கு போயிட்டானுங்க. அது காரணம் நீங்கள் தான் நினச்சிடாதீங்க, அது காரணம் நாங்கள் வந்து திமுக ஏற்றுக்கிட்டே இருந்தோம். இடையில ஒரு திரை கவர்ச்சி மாதிரி வச்சுக்கிட்டு 2வது இவிஎம் மிஷின் பல குளறுபடி நடந்திருக்கு. இருக்குது பாஜகவோட விஜய் அவர்கள் என்ன மாதிரியான டீலிங் போட்டிருக்காருங்க வரக்கூடிய காலங்களில் தெரிஞ்சிடும். அதனால் இந்த வெற்றி வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நிலைக்காது. அதனால் ரொம்ப திமுக மாதிரி ஆடாதீங்க. ஆல்ரெடி விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் கொடுக்குற ஃப்ரீயெல்லாம் கொடுக்க முடியாது. மக்கள் வந்து உங்களை திருப்பி புறக்கணித்து உங்களை ஓட விடுவாங்க. இந்த இடைத்தேர்தலில் ரிசல்ட் தெரியும் பாருங்களேன், அப்போ இருக்க உங்களுக்கு ரைட்டு. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.